வணக்கம். நம்ம கிட்ட உலகத்திலேயே யாரு பணக்காரங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டா நம்மள இன்னும் நிறைய பேரு யோசிக்காம சொல்ற பதில் பில்கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பில்கேட்ஸ் தான் உலக பணக்காரங்க லிஸ்ட்ல டாப்லயே ரொம்ப வருஷம் இருந்தவர். அவரு பில்கேட்ஸ் உலக பணக்காரங்க லிஸ்ட்ல டாப்ல இருந்தப்போ ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களை விட பணக்காரங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான பதிலைத்தான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி நான் அப்ப ஃபேமஸ் ஆகல, பெரிய பணக்காரங்க லிஸ்ட்லயும் இல்ல. நான் நியூயார்க் ஏர்போர்ட்ல பிளைட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பேப்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் விற்கிறவர் இருந்தாரு. அவரை கூப்பிட்டேன். அவர் வந்தாரு, நியூஸ் பேப்பர் கொடுத்தாரு. நான் பார்த்தா என்கிட்ட சேஞ்ச் இல்ல நியூஸ் பேப்பர் கொடுக்கறதுக்கு. அப்ப நான் அவர்கிட்ட இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு பேப்பரை திருப்பி கொடுத்துட்டேன். அவர் ஏன் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் இல்லைங்க, என்கிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவருக்கு புரிஞ்சிருச்சு. பரவாயில்ல இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ இல்ல என்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு நான் சொல்றேன்னு கேட்டப்ப இல்ல நான் இதை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2-3 மாசம் விட்டு அதே நியூயார்க் ஏர்போர்ட்ல நான் இருக்கேன். இதே நியூஸ் பேப்பர் விற்கிறவர் வந்தாரு. அப்ப என்கிட்ட பேப்பரை கொடுத்தாரு. நான் அப்பவும் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னு கேட்டாரு. அப்பவும் என்கிட்ட சேஞ்ச் இல்லை, உண்மையாலுமே சேஞ்ச் இல்லை என்கிட்ட. அப்ப சேஞ்ச் இல்லைன்னு சொன்னேன். அப்ப அதையும் ஒரு செகண்ட் அவர் புரிஞ்சுட்டு மறுபடியும் இந்தாங்க பேப்பர்னு சொல்லி கொடுத்தாரு. இல்ல வேண்டாங்க அப்படின்னு சொன்னப்ப இல்ல இது என்னுடைய லாபத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதனால எனக்கு பெரிய நட்டம் ஒன்றும் வராது, பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப புரிதலோட மறுபடியும் அந்த பேப்பர் கொடுத்தாரு எனக்கு. நானும் வாங்கிக்கிட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 19 வருஷம் விட்டு நான் ஃபேமஸ் ஆயிட்டேன். இப்ப எல்லாருக்கும் என்னை நல்லா தெரியும். டக்குன்னு எனக்கு அவருடைய ஞாபகம் வந்தது. 1.5 மாசம் தேடி அவரை கண்டுபிடிச்சேன். அவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவரு ரொம்ப நல்லா தெரியுமே, நீங்க தானே பில்கேட்ஸ் அப்படின்னு சொன்னாரு. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எனக்கு ஒரு தடவை பேப்பர் ஃப்ரீயா கொடுத்தீங்க, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு சொன்னாரு, ஒரு தடவை இல்ல 2 தடவை உங்களுக்கு நான் பேப்பர் கொடுத்தேன் அப்படின்னு திருப்பி விளக்கி சொன்னாரு. அவர்கிட்ட நான் திருப்பி சொன்னேன், நீங்க செஞ்ச உதவிய இப்ப நான் திரும்ப செய்யணும்னு நினைக்கிறேன், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், சார் நீங்க எனக்கு இப்ப உதவி பண்ணி நான் பண்ணின உதவியை மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது முடியாது சார் அப்படின்னு சொன்னாரு. நான் ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவர் கொடுத்த பதில், நான் என்கிட்ட பெரிய பண வசதி இல்லாதப்போ உங்ககிட்ட சேஞ்ச் இல்ல அப்படிங்கிற மேட்டரை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு உதவி பண்ணினேன். ஆனா நீங்க உலகத்திலேயே பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் நான் உதவி செஞ்சதை திருப்பி செஞ்சு மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டாரு. அன்னைக்கு நான் உணர்ந்தேன், என்னை விட பணக்காரன்னா இவராத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு பில்கேட்ஸ். இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல் புரிதல். இன்பம் என்றால் என்னவென்றே நம்மள பல பேருக்கு இன்னும் புரியறதில்ல. அது பொன்னால் கிடைப்பதல்ல, புகழால் கிடைப்பதல்ல. பணம் ரொம்ப முக்கியம்தான், ஆனா பணம் கொடுக்கும் இன்பம் வேறு. தன்னை அறிவதில், நம்மை நாம் புரிவதில் ஒரு இன்பம் இருக்குது பாருங்க, அதுதான் ரொம்ப உயர்வானது. மனிதர்களோடு வாழ்பவன் மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் வேற எதை புரிந்து கொண்டு வாழ்வில் வெற்றி பெற முடியும்? இங்கு பிரச்சனையே மனிதனை மனிதன் புரிந்து கொள்ளாததுதான். நாளையை பற்றி பேசுவதை விட இன்றைக்கு இந்த கணம் கையில் இருக்கும் வேலையை நேர்மையாய் முழு ஈடுபாட்டோடு புரிதலோடு செய்வோம். இன்றைய நேர்மை, இன்றைய புரிதல் நாளைய வாழ்வை சரி செய்யும். நல்ல மனசோட தான் பிறக்கிறோம், ஆனா நல்ல மனசோட இருக்கிறோமா, நல்ல புரிதலோட இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், நல்ல மனசோட இருந்து கூட இருக்கிறவங்க கிட்ட புரிதலோட செயல்பட்டா நம்மளை சுத்தி இருக்கிற கெட்டது தன்னை போல விலகி போயிரும். இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவிஞன் பாரதியினுடைய வார்த்தைகளை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன். துன்பங்கள் யாவும் போகும், வெறும் சூது பிரிவுகள் போனால். மை நேம் இஸ் நியாஸ் பஷீர். பை.